அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை விரதமும் சஷ்டி விரதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது. பொதுவாகவே முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த 2 விரத நாட்களையும் நாம் எப்படி மேற்கொள்ளலாம், இதனால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கார்த்திகேயனுக்கு அரோகரா, சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பற்றிய கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கார்த்திகை விரதம் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். வருஷத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறுதுங்க. அந்த வகையில் தெய்வங்களுடைய திருவருளை பெறுவதற்கு அருள் புரிபவர் தான் இந்த விரதங்களாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். முறையாக விரதங்களை மேற்கொண்டு நாம் வழிபட்டோம் அப்படின்னா நிறைவான வாழ்வு வாழலாம். இவைகளை திதி, வார, நட்சத்திர விரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்திகை அல்லது கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பானது. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தக்கூடிய முக்கியமான நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுறோம். எல்லா முருகனுடைய கோவில்கள்லேயும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, வீதி உலா என எல்லாமே விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை விரதம் மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் பக்தர்கள் முருகனை விரதம் இருந்து வணங்கி தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்கிறாங்க. வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு பார்த்தோம். அவை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரக்கூடிய தை, கிருத்திகை, கார்த்திகை மாதம் வருது. அதே போல் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பெரிய கிருத்திகை மற்றும் தட்சணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை. இந்த 3ம் கார்த்திகேய கடவுளுக்கு உகந்த நாட்கள். ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லலாம். விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விதிமுறைகளே இதற்கும் பொருந்தும் என்றாலும் கூட கந்தனுக்கு உரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாக கருதுகிறாங்க. உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ அல்லது சஷ்டி விரதமோ இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுது. செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை, செவ்வாய் தோஷத்தடை, கர்ம புத்திர தோஷம், மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனை, சகோதரர்களால் சங்கடங்கள், குரு திசை, செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவங்க மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா கந்த வேலை வணங்க அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் தொல்லை தொந்தரவுகள் நீங்கி வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் மன தூய்மைகளுக்கும் மன ஒற்றுமைக்கும் வழி செய்யக்கூடிய விரதங்களை கடைபிடிப்பது அனைவருக்கும் மிகவும் நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த கார்த்திகை மாத விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது என்று கூட சொல்லலாம். சஷ்டி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது சஷ்டி விரதம் நம்ம மேற்கொள்ளும்போது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான விரதமிருந்து வழிபட உகந்த நாட்களில் இந்த சஷ்டி விரதமும் ஒன்று என்று கூட சொல்லலாம்.
குறிப்பிட்டு மாதந்தோறும் சஷ்டி விரதம் வந்தாலும் கூட ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி தினத்தை தான் நாம் கந்த சஷ்டி நாளாக 6 நாட்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த கந்த சஷ்டி திருவிழா ஐப்பசி அமாவாசை அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் கொண்டாடப்படும். அந்த சஷ்டி விழாவை நாம் கொண்டாட விட்டுட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினங்களை நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன். இதே போல் சஷ்டியை நம்ம கடைபிடிக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தீய குணங்களான ஆணவம், மாயை, கண்மம், காமம், பேராசை, செருக்கு, மயக்கம், தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து ஆற்றல், தன்வயமுடைமை, இயற்கை உணர்வு, பேரருள் ஆகிய நற்குணங்களை பெறக்கூடிய நோக்கில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. இந்த விரதம் இருக்கிறதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நன்மை சேரும் அப்படின்னு சொல்லலாம். நாம் அடைய நினைக்கக்கூடிய அனைத்து செல்வமும் வந்து சேர உதவுமா. சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய தினமாக இந்த சஷ்டி விரத நாள் பார்க்கப்படுது. எனவே அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். நாமும் வாழ்க்கையில் அடைய முடியாத வெற்றிகளை கூட சுலபமாக பெறலாம் என்பது ஐதீகம். இதே போல் இந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருப்பது முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா பிள்ளை பேரு கிடைக்காதவர்களுக்கு கூட அகப்பை என்று சொல்லப்படக்கூடிய கருப்பையில் பிள்ளை பேரு உண்டாகுமா. குழந்தை செல்வத்தை வழங்கக்கூடிய மகத்தான விரதங்களில் இந்த அதி முக்கியத்துவம் வாய்ந்தது தான் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக 16 வகையான செல்வங்களையும் பெற முடியுமா. குறிப்பிட்டு விரத நேரத்தில் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாடுவது மிகவும் நல்லதுங்க. முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செய்தோம் அப்படின்னா, முருகனுடைய திருவிளையாடல் கதைகளை படித்தோம் என்றாலும் மிக மிக நல்லது. கந்த சஷ்டி கவசம் படித்தல், திருப்புகள் படித்தல் மற்றும் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்திடல் உள்ளிட்டவற்றை முருகனிடம் நாம் வழிபட்டோம் அப்படின்னா, நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நமக்கு மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கந்த சஷ்டி ஆகட்டும் அல்லது கிருத்திகை விரதமாகட்டும், எந்த விரதமாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு மேற்கொள்ளும் போது மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலனை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த வழிபாடுகள் நாம் காலம் தொட்டே மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகளிலும் நாம் இந்த நாளில் ஒரு படை வீட்டிற்கு சென்று வழிபட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சால் நிச்சயமாக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அறுபடை வீடுகளுக்கும் எல்லோராலையும் போக முடியாது. அந்த வகையில் நாம் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா போதும், அதுவே மிகப்பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவில் மழை பெய்யக்கூடிய கார்காலம், காந்தல் பூக்கள் அதிகமாக மலரும் மாதம். அதனால் இந்த மாதம் கார்த்திகை என்று பெயர் பெற்றதாம். கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பம் மகிழ்ச்சி பெறும். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாத திருமண மாதம் என்று கூட சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்களாம். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தோம் அப்படின்னா தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை கூட அடைய முடியுமா. கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒவ்வொரு அசுவமேத யாகம் செய்த பலனை அடைவாங்களாம். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தோம் அப்படின்னா பிரம்மஹஸ்தி முதலான தோஷங்களில் இருந்து விடுபடுவாங்களாம். கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலானவற்றுகளை ஒழித்து நாம் விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவாங்களாம். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிட்டோம் அப்படின்னா புழு பூச்சிகளாகிய பிறவி எடுக்கிறது கூட தடுக்கப்படுமா.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த கார்த்திகை மற்றும் சஷ்டி விரதத்தை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.